பாரம்பரிய விதைகளை நடுவோம், பாரம்பரிய வாழ்வியலை வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். நம்மளுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ அதிகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தலைவலி, கடுமையான தலைவலி வருது, அதுக்கு என்ன வீட்டு வைத்தியம்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தலைவலி வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சரியாக சாப்பிட்லன்னா தலைவலி வரும், சரியாக தூங்கலைன்னா தலைவலி வரும், மனசில் கவலை இருந்தால் தலைவலி வரும், மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் தலைவலி வரும், வெயிலில் போயிட்டு வந்தால் சில பேருக்கு தலைவலி வரும், சில பேருக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலே தலைவலி வரும். இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்குது. ஆனாலும் இது நம்ம மருந்து மாத்திரைகள் மூலமாக சரி பண்ண முடியாது. இயற்கையான முறையில் சரி பண்ணலாம், முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்க சின்ன ஒரு ரெமடி தான் இது. மருதெண்ணெயை நல்லா அரைச்சிக்கணும். அதாவது வேறு எந்த பொருளும் போடக்கூடாது. மருதெண்ணெய் இலையை பறித்து அலசி பகல் நேரத்தில் தான் செய்யணும், இரவு நேரங்களில் செய்யக்கூடாது. அப்போது மருதெண்ணெய் இலையை பறித்து நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கணும். இதில் கொஞ்சம் தாய்ப்பால் சேர்க்கணும். உங்கள் பகுதியில் யாராவது தாய்மார்கள் இருந்தாங்க, குழந்தை பெற்றவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் தாய்ப்பாலை வாங்கி அதில் சேர்க்கணும். அதோடு கலந்து நெத்தியில் நல்லா ஃபுல்லாக பத்து போடணும். நெத்தி ஃபுல்லாகவே போடணும். இந்த ரெண்டு சைடும் நல்லா இந்த பகுதிகள் எல்லாமே பத்து போடணும். அப்போ மருதெண்ணெய் போடுறதுனால ஏதாவது கலர் மாற வாய்ப்பு இருக்குது தான். சிகப்பாக இந்த இடம்லாம் மாறும் தான். ஆனால் அந்த தாய்ப்பால் கலக்கிறதுனால சிலருக்கு மாறாது, சிலருக்கு மாறும். ஆனாலும் பயப்பட வேண்டாம். நமக்கு வேணால் இருந்தால் இருண்டு போகுது, கொஞ்சம் சிகப்பாக இருண்டு போகுது, ஆனால் நமக்கு தலைவலி தீருது இல்லையா? அதனால் நெத்தியில் நல்லா பத்து போடணும், இந்த பகுதியிலையும் போடணும். அதனால் இல்லை எனக்கு நெத்தியில் போட்டால் எனக்கு ஒருவேளை ரொம்ப இதாகிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த ரெண்டு பகுதியில் வேணால் போடலாம். இந்த முடி இருக்கிற பகுதிகளில், இந்த பகுதிகளில் போடலாம். இந்த ரெண்டு இடம் மட்டும் சிகப்பாகும். ஆனால் ஃபுல்லாக போட்டால் அந்த தலைவலி இயற்கையாக குணமாகும். ஆனால் நம்ம அழகுன்னு பார்க்கும்போது அது நம்ம நினைப்போம் 2 நாளைக்கு போகாது, ஃபுல்லாக சிகப்பாக ஏதோ அடிப்பட்ட மாதிரி கட்டுப்பட்ட மாதிரி தெரியும். அதுக்காக யோசிப்பாங்க. ஆனால் இது ஒரு நல்ல மருத்துவ குறிப்பு, வாழ்வியல் குறிப்பு தான். நம்ம முன்னோர்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா அழகை விட ஆரோக்கியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ இது மாதிரிலாம் செய்யும்போது தெரியாது. ஆனால் இப்போ ஊருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி போனாங்கனாக்கா தப்பாக தெரியும். அதாவது சொல்லுவாங்கள்ல, அம்மனமாக நிற்கிறவங்க ஊரில் துணி கட்டிட்டு போனாக்கா அது அசிங்கமாக தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி 10 பேர் ஒரு மாதிரியாக போய்ட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் வித்தியாசமாக பண்ணோம் யோசிப்பாங்க, என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அப்படி யோசிக்க வேண்டாம். இது நம்ம வாழ்வியல் குறிப்பு, அதனால் யோசிக்க வேண்டாம். கடுமையான தலைவலி வந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிங்க. ஒரு நாள் 2 நாள் அந்த நெத்தி பகுதி சிகப்பாக இருந்தாலும் பயப்படாதீங்க. அதனால தான் தாய்ப்பால் கலக்க சொல்கிறது. தாய்ப்பால்லையும் அந்த தலைவலியை நிறுத்தத்துக்கான நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால தான் வேறு ஆட்டுப்பாலோ மாட்டுப்பாலோ கலக்கக்கூடாது. ஏன்னா ஆட்டுப்பால் மாட்டுப்பால்லாம் நம்ம மனித உடம்புக்கும் அதுக்கும் பிஹெச் லெவல் நிறையா மாறுது. ஆனால் தாய்ப்பால் பிஹெச் லெவல் பார்த்திங்கன்னா மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு, அந்த உடம்புக்கு கட்டுப்பட்ட விஷயம். அதனால் தாய்ப்பாலை கலந்து 2 நெத்திலையும் தேய்க்கணும். இந்த நெத்தி ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இந்த 2 சைட்லேயும் நமக்கு பொட்டுலையும் தேய்க்கணும். இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு தலைவலிக்கு கிடைக்கும். ஏன்னா தலைவலிக்குன்னு மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக மூளை காய்ச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரெயின் டியூமர்னு, அது சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். அதனால் மாத்திரைகளை தவிர்த்துங்க. இந்த மாதிரி இயற்கையான முறையில் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.